வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி கிச்சன். ஆர்ஜி கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பலாப்பழம் அல்வா. அதுக்கு தேவையானது பலாப்பழம், பால், சர்க்கரை, நெய். இப்போது அல்வா செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முதல்ல கடாயில் ஒரு 50 கிராம் நெய் விட்டுருக்கேன். அதோட இப்போது பலாப்பழத்தோட அளவு என்னென்னா 3 கிலோ பலாப்பழம். இது வந்து 3 கிலோ பலாப்பழம். 3 கிலோ பலாப்பழத்தில் இருந்த விதையெல்லாம் நீக்கிட்டு, அந்த நார் மாதிரி இருக்கிற பகுதியெல்லாம் நீக்கிட்டு, எல்லாமே பழம் பூரா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். இப்போது நெய்யில் இந்த பலாப்பழம் நல்லா வெந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். செய்ய முடியுது. பலாப்பழத்தை நெய்யில் வணக்கணும் இல்லையா, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. பழம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது இதோட 3 கிலோ அல்வா பழத்துக்கு 1/2 லிட்டர் பால் ஊற்றுறேன். இப்போது பால் ஊற்றாச்சு. பாலில் இந்த பலாப்பழம் இன்னும் கரைஞ்சி வர்ற அளவுக்கு வேகணும். பாலும் நல்லா சுண்டணும். அது வரைக்கும் நம்ம அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே வரணும். பால் ஊற்றணும் இல்லையா, பாலில் இப்போது பலாப்பழம் வெந்துகிட்ருக்கு. இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு கரைஞ்சி வந்திருக்கு. இன்னும் இந்த பால் சுண்டுச்சுன்னா நல்லா பழம் கரைஞ்சி வந்துடும். அது வரைக்கும் நம்ம அடிப்பிடிக்காமல் கிளறிட்டுருக்கணும். இப்போது பாலில் நல்லா பலாப்பழம் கரைஞ்சி சுண்டி வந்துருச்சு. இப்போது இதோட 200 மில்லி சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். சேர்த்துட்டு அதோட இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு பிஞ்சு உப்பு இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கரைக்கணும். இப்போ வந்து இதில் சர்க்கரை வந்து கரையும் போது அல்வாவில் தண்ணி விடும். அதுக்கப்புறம் நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் கிளறணும். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது வந்து நல்லா இன்னும் நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் அடிப்பிடிக்காமல் கிளறணும். இனிப்பு கொஞ்சம் தேவை அப்படின்னு நிறைய கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க சுவைக்கு தகுந்த மாதிரி இனிப்பு சேர்த்திக்கலாம். பலாப்பழம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, இப்படி கிளறும்போது பாத்திரத்துலேருந்து நல்லா சுருண்டு வருது. இதுதான் இந்த பலாப்பழத்தோட பதம். இந்த அளவுக்கு வந்தாக்க ஓகே, போதும். அல்வா ரெடி ஆயிடுச்சு. பலாப்பழம் அல்வா பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.